இருக்கிற இடத்தவே கரெக்டாக உபயோகப்படுத்தி செம்மையாக கட்டியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூப்பரான 2BHK வீடை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்காங்க. 1050 சதுரடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுலேயே ஒரு பெரிய காரை நிறுத்துற மாதிரியான வசதியான பார்க்கிங் ஏரியா, சூப்பரான ஒரு லிவிங் ஏரியா, நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அட்ராக்டிவான ஒரு மாடுலர் கிச்சன், 2 பெட்ரூம், 3 டாய்லெட் கம் பாத்ரூம், ஒரு யூட்டிலிட்டி ஏரியான்னு கொடுத்து வீட்டை வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து நச்சுன்னு செஞ்சுருக்காங்க. அதுலேயும் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸ் ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. இன்னைக்கு இந்த வீட்டை நம்ம சுற்றி பார்த்து எங்கே கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பார்க்குற வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1050 சதுரடியில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வசதியான 2BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டெக்ஸ்சர் ஒர்க்கும், ஸ்ட்ரைப் டிசைன்ஸும், மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும், ஜியோமெட்ரிக் பேட்டர்னும், கிளாஸ் ஒர்க்குன்னு கொடுத்து ஒரு அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷனை டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் நிறைய லைட் ஒர்க் கூட ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸில் இந்த அழகான டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஹெவியான மெட்டல் கேட்டையும் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்கறது ஒரு வசதியான பார்க்கிங் ஏரியா. அளவு 13.5 x 17. இந்த பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கு உட்டன் லுக்கில் ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்க லைட் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்கு. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸும், வாலுக்கு கிளாஸ் ஜான ஃபினிஷிங்கில் செராமிக் டேல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது மாடர்ன் லுக்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். முழுக்க தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கிளாஸியான ஃபினிஷிங் பாலிஷிங் ஒர்க் செஞ்சு ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்கறது அழகான லிவிங் ஏரியா. இதோட அளவு 10x16. இங்கே சீலிங்க்கு உட்டன் லுக்கில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்து அதில் ஹேங்கிங் லைட் மாட்டி ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை செஞ்சுருக்காங்க. இது மல்டிமீடியா டிவி யூனிட் சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணி பேக்ரவுண்ட் வாலுக்கு பிரிக் வால் டிசைனில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதில் லைட் ஒர்க் கொடுத்து கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்கிறது பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே சிம்பிளான நீட்டான டிசைனில் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய ஜன்னல் இருக்கு. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த லிவிங் ஏரியாவில் நிறைய டிசைனல் லைட்ஸையும் ஷோகேஸ் யூனிட்டையும் செஞ்சிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாலேயே வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர். அழகான டிசைனில் உள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அளவு 10x16. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே இந்த பெட்ரூம்லையும் அழகான ஒரு டிவி யூனிட்டை டெக்ஸ்சர் ஒர்க்காலேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், வால் ஷெல்ஃப் மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் சீலிங்க்கு லிவிங் ஏரியா, பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே செம்மையான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமையும் அமைச்சிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு உடன் லுக்லேயே PVC டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x7. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிற இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸையும், வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸையும் சூப்பரான பேட்டர்ன் உள்ள மாதிரி லே பண்ணியிருக்காங்க. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டி கொடுப்பாங்க. இந்த வீட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடுலர் கிச்சன். லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் வழியாக போகிற மாதிரி பிளான் பண்ணி இந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு சிவில் ஒர்க்லேயே அழகான டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட கிச்சனோட அளவு 10x10. இந்த கிச்சனில் இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும், நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸை டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் லைட் பண்ணியிருக்காங்க. இங்கே கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரனைட்ல அமைஞ்சிருக்கு. சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான கபோர்ட் ஒர்க் எல்லாத்தையுமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பேசினேட் இருக்குது. இது போக டால் யூனிட், பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய மாடலர் கிச்சன் வழியா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பெட்ரூமோட டோருக்கு அழகான சூப்பரான டிசைன் உள்ள மாதிரியான டோர் மாட்டியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x10. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4.5x6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெயில் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வைடரா அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட செட்பேக் ஏரியா. இந்த செட்பேக் ஏரியா வழியா வீட்டோட பேக் சைட் பண்ணோம்னா வீட்டோட பேக் சைடில் ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே பார்க்கிங் ஏரியால லெஃப்ட் சைட்ல இந்த வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல இந்த வீட்டோட அவுட் சைட் பாத் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 4x6. இங்கேயும் ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட டெரஸ் போறக்காக அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியால வர ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்கும் டெரஸோட ஃப்ளோரிங்கும் கம்ப்ளீட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டெரஸ்ல துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள், 2 பெரிய வாட்டர் டேங்க்னு எல்லாமே செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர்ல துடிலூருக்கு பக்கத்துல மணிகாரம்பாளையம்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 49 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அழகான வீட்டோட திரும்ப வர. அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.